ஹே ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு தி சேனல். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஹெச்டிஎஃப்சியில் கரண்ட் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுறது எப்படின்னு தான் பார்க்க போகிறோம். ஸோ இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பார்த்தீங்க அப்படின்னா வித்தின் 5 மினிட்ஸில் நீங்களுமே இந்த வீடியோ பார்த்து முடிச்சக்கப்புறம் ஹெச்டிஎஃப்சியில் கரண்ட் அக்கௌண்ட்டை ஓப்பன் பண்ணிடலாம். சரியா? ஓகே, டைம் வேஸ்ட் பண்ணாமல் ஸ்ட்ரெயிட்டாக கண்டென்ட்டுக்குள்ளே போயிடலாம். நீங்கள் அப்படியே க்ரோமில் ஹெச்டிஎஃப்சி கரண்ட் அக்கௌண்ட்டுன்னு மட்டும் சர்ச் பண்ணுங்கள், இந்த பேஜ் வந்துடும். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா நிறைய டைப்ஸ் இருக்குது இதில் கரண்ட் அக்கௌண்ட்டுக்கு. ஸோ இதில் நான் சூஸ் பண்ணியிருக்கிறது என்ன அப்படின்னா, அந்த ரெகுலர் கரண்ட் அக்கௌண்ட் அப்படிங்கிறது தான். சரியா? ஸோ நோ மோர் ஆப்ஷனை செலக்ட் பண்ணிக்கிறேன். இதில் எலிஜிபிலிட்டியை நான் செலக்ட் பண்ணிக்கிறேன். இங்கேயே வந்து எலிஜிபிலிட்டிக்கு என்ன அப்படிங்கிற டீட்டெயில்ஸ் எல்லாமே போட்டிருப்பாங்க. சோலோ ப்ரொப்ரைட்டர்ஷிப், பார்ட்னர்ஷிப் ஃபர்ம்ஸ், லிமிடெட் லைபிலிட்டி பார்ட்னர்ஷிப், ப்ரைவேட் அண்ட் பப்ளிக் கம்பெனிஸ், ரெசிடென்ட் இண்டிவிஜுவல், இது மாதிரி நிறையா இருக்குது. ஸோ இதெல்லாம் மோஸ்ட்லி நம்ம ஓப்பன் பண்ணலாம், பிரச்சனையே கிடையாது. ஓகேங்களா? என்ன அப்படின்னா அந்த ஃபீஸ் அண்ட் சார்ஜஸ் மட்டும் மெயினாக பார்த்துக்கிற மாதிரி இருக்கும். மோஸ்ட்லி எல்லாருமே ஓப்பன் பண்ணிக்கலாம் கரண்ட் அக்கௌண்ட்டு. பேலன்ஸை மெயின்டைன் பண்ணுற மாதிரி இருந்துச்சுன்னா, நான் கேட்டனால தான் நான் சொல்கிறேன். ஓகேங்களா? ஹெச்டிஎஃப்சியில் நமக்கு தெரிஞ்ச ஒருத்தர் இருக்காங்க. ஸோ அவங்கக்கிட்ட நான் கேட்டதுனால தான் நான் சொல்கிறேன். ஓகேங்களா? அண்ட் இங்கே வந்து குவார்ட்டர் பேலன்ஸ், அதாவது பேலன்ஸ் வந்து மெயின்டைன் பண்ணணும் 3 மாதத்துக்கு. ஓகேங்களா? 3 மாதத்துக்கு இந்த அமௌண்ட் வந்து மெயின்டைன் பண்ணணும். இப்போ ஜனவரி, பிப்ரவரி, மார்ச் இந்த 3 மாதத்துலேயுமே பார்த்திங்கன்னா வந்துட்டு நம்ம கரெக்டாக அந்த பேலன்ஸ் வந்து மெயின்டைன் பண்ணியிருக்கணும் 10,000 அப்படிங்கும்போது. ஓகேங்களா? இன்கேஸ் நம்ம வந்து மெயின்டைன் பண்ணலை அப்படிங்கிற பட்சத்தில் வந்து 1,500 வந்து சார்ஜஸ், நான் மெயின்டெனன்ஸ் சார்ஜஸ் அப்படின்னு சொல்லி பர் குவார்ட்டருக்கு. ஓகேங்களா? இது ஜனவரி, பிப்ரவரி, மார்ச்சுக்கு மட்டும்தான் 1,500. இப்போ ஏப்ரல், மே, ஜூன் அதில் நம்ம மெயின்டைன் பண்ணலை அப்படின்னா அடுத்த 3 மாதத்துக்கும் இன்னொரு 1,500 நம்ம வந்து கட்டுற மாதிரி இருக்கும். ஓகேவா? ஸோ அதனால் கரண்ட் அக்கௌண்ட்லாம் வந்து அதிகமான ட்ரான்சாக்ஷன் இந்த மாதிரி வச்சுருக்கவங்க தான் நீங்கள் வந்து ஓப்பன் பண்ண போகிறீங்க. ஓகேங்களா? ஸோ அதனால் இது உங்களுக்கு பெரிய விஷயமாகவே இருக்க போகிறதில்ல. ஏன்னா நீங்கள் எப்போ இருந்தாலும் மினிமம் பேலன்ஸே வந்து அதிகமாக தான் வச்சுருப்பீங்க, நிறைய பே அவுட் போடுறக்காண்டி. ஸோ அதனால் பிரச்சனை கிடையாது. அண்ட் நீங்கள் மெயின்டெனன்ஸ் ஃபீஸும் வந்து பே பண்ணணுங்கிற அவசியமும் வந்து கிடையாது. ஓகேங்களா? அதான் பேலன்ஸை கரெக்டாக வச்சுட்டாலே போதுமானது தான். அண்ட் இன்னும் நிறையா டீட்டெயில்ஸ் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா இங்கே டவுன்லோட் ஃபீஸ் அண்ட் சார்ஜஸ் வந்து நீங்கள் பிடிஎஃப் வந்து டவுன்லோட் பண்ணி செக் பண்ணி பார்த்துக்கலாம். இப்போ நம்ம ஸ்ட்ரெயிட்டாக வந்து எப்படி மொபைல்லே வந்து இந்த ஹெச்டிஎஃப்சி கரண்ட் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுறது அப்படிங்கிற ப்ராசஸை ஸ்டெப் பை ஸ்டெப் நம்ம பார்த்து தெரிஞ்சுக்கலாம். ஓகே கைஸ், இப்போ பார்த்தீங்கன்னா அந்த ரெகுலர் கரண்ட் அக்கௌண்ட்லேயும் ரெசிடெண்ட் இண்டிவிஜுவல் அப்படிங்கிற அந்த ஆப்ஷனை செலக்ட் பண்ணிக்கிறேன். ஸோ இப்போ என்னோடய மொபைல் நம்பரை நான் வந்து என்ட்ரு பண்ணிக்கிறேன். அண்ட் கீழே பார்த்தீங்கன்னா வந்து டேட் ஆஃப் பர்த் கேட்டிருக்காங்க. ஸோ அதையும் வந்து என்ட்ரு பண்ணிடலாம். இப்போ மிஸ்டரா மிஸ்ஸஸா அப்படிங்கிறத கேட்டிருக்காங்க. நான் மிஸ்ஸுன்னு கொடுத்துட்டு நேம் என்ட்ரு பண்ணிக்கிறேன். இப்போ கெட் ஓடிபி ஆப்ஷனை செலக்ட் பண்ணி ஓடிபி ஜென்ரேட் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ ஓடிபி வந்துருச்சு, என்ட்ரு பண்ணிட்டேன். அவ்வளோதான். ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா பேன் நம்பர் கேட்குறாங்க. பேன் நம்பரை கரெக்டாக என்ட்ரு பண்ணிக்குவோம். அப்புறம் ஃபுல் நேம், பேனில் என்ன இருக்கோ அந்த நேமு, இமெயில் அட்ரஸ்ஸு, ஆனுவல் டேர்ன் ஓவர் இன் லேக்ஸ் எவ்வளோ அப்படிங்கிறத நீங்கள் மென்ஷன் பண்ணிடுங்க. எல்லாம் படித்து பார்த்துட்டு டிக் பாக்ஸை டிக் பண்ணிவிட்டு ப்ரொசீட் ஆப்ஷனை செலக்ட் பண்ணிடுங்க. அவ்வளோதான். அடுத்து இந்த இன்னொரு ஆப்ஷன் வரும். ஸோ இதையும் வந்து படித்து பார்த்துட்டு கண்டினியூ ஆப்ஷனை செலக்ட் பண்ணிடுங்க. சரி, இதை கிளிக் பண்ணியாச்சு அப்படின்னா நெக்ஸ்ட் ப்ராசஸ் என்ன அப்படின்னா, நம்ம ஆதார் நம்பர் என்ட்ரு பண்ண சொல்கிறாங்க. நான் என்னோடய ஆதார் நம்பரை என்ட்ரு பண்ணிட்டேன். இப்போ ஆதார் நம்பரை என்ட்ரு பண்ணோடனே அது கூட லிங்க் பண்ணியிருந்த மொபைல் நம்பருக்கு ஒரு ஓடிபி வந்துருந்துச்சு. அதையும் நான் வந்து இங்கே என்ட்ரு பண்ணிட்டேன். என்ட்ரு பண்ணி முடித்தோடனே பார்த்திங்கன்னா நமக்கு வந்து நெக்ஸ்ட் ப்ராசஸ்க்கு மூவ் ஆகிட்டுருக்கு. ஸோ ஓகே, ஸோ இப்போ பார்த்திங்கன்னா வந்துட்டு நம்ம டீட்டெயில்ஸ்லாம் கரெக்டாக அப்படிங்கிறத செக் பண்ண சொல்கிறாங்க. நான் கொடுத்த பேன் டீட்டெயில், ஆதார் நம்பரு, ஸோ இதெல்லாமே கரெக்டாக அப்படிங்கிறத பார்த்துக்குங்க. நான் கரெக்டாக தான் கொடுத்துருக்கேன். சின்ன சின்ன சேஞ்சஸ் இருக்குது. ஸோ அதெல்லாம் வந்து கேட்டுட்டு நான் சேஞ்சஸ் வந்து பண்ணிடலாம். அண்ட் இவ்வளோ தான் கைஸ். இப்போ நம்ம வந்து அந்த 2 டீட்டெயில் மோஸ்ட்லி ஆதார், பேன் நம்பர் கொடுத்தாலே போதும். ஆட்டோமேட்டிக்காக அட்ரஸ்லேருந்து எல்லா டீட்டெயிலுமே பக்காவாக வந்துடும். ஸ்லைட்லி சின்ன சின்ன சேஞ்சஸ், அதாவது நம்ம ப்ரீவியஸாக கொடுத்துருப்போம், இப்போ வேறு லொக்கேஷனில் இருப்போம். ஸோ அதனால் லைட்டாக சேஞ்ச் பண்ணுற மாதிரி இருக்கும். சேஞ்ச் பண்ணிடலாம். இப்போ கண்டினியூ ஆப்ஷன் கொடுத்தோடனே ஃபெச்சிங் அப்படின்னு சொல்லி வரும். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா டீட்டெயில்ஸ், ஸோ இதெல்லாம் வந்து கொடுத்துக்குங்க. நீங்கள் என்ன அப்படிங்கிறத கேட்டிருக்காங்க. என்ன ஒர்க்கு அப்படிங்கிற டைப் ஆஃப் கம்பெனி என்ன அப்படிங்கிறது. ஸோ இது வந்து ஒரு சர்வீஸ் ப்ரொவைடர். ஸோ அதனால் ஓகே கொடுத்துடலாம். அதை நம்ம கம்ப்ளீட் பண்ணிடலாம். டேட் ஆஃப் இன்கார்ப்ரேஷன், ஸோ அதையும் நான் வந்து என்ட்ரு பண்ணிக்கிறேன். ஸோ உங்களோட ஒர்க்கை பற்றின டீட்டெயில்ஸ் தான். சரியா? ஸோ நீங்கள் வந்து இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ பார்த்தீங்கன்னா நான் இந்த அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணி கொடுக்குறது வேறு ஒருத்தவங்களுக்கு. ஓகேங்களா? ஸோ ஒரு கடைக்காரங்களுக்கு
நான் எனக்கு பார்த்தீங்க அப்படின்னா, நான் வந்துட்டு ஃப்ரீலான்ஸ் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ அந்த மாதிரி சாஃப்ட்வேர் டெவலப் பண்ணி கொடுக்கறனால, நான் எப்போ ஸ்டார்ட் பண்ணேன், எப்போ ரிஜிஸ்டர் பண்ணேன் அப்படிங்கிற பேசிக் டீட்டெயில்ஸ், மந்த்லி டர்ன் ஓவரு, ஸோ இந்த மாதிரி நான் வந்து என்டர் பண்ணுற மாதிரி இருக்கும். அவ்வளோதான், வேறு ஒன்றும் கிடையாது. அண்ட் நெக்ஸ்ட்டு இங்கே வந்து அக்கௌண்ட்டோட வேரியன்ஸ் கொடுத்துருக்காங்க. இப்போ நீங்கள் எது வேணாலும் வந்து செலக்ட் பண்ணிக்கலாம். நார்மல், ரெகுலர், சேவிங், அந்த கரண்ட் அக்கௌண்ட்டு, சேவிங்ஸ் அக்கௌண்ட்னே வருது. சரி, இந்த ரெகுலர் அக்கௌண்ட்டை கொடுத்துட்டு இந்த டிக் பாக்ஸ்லாம் டிக் பண்ணி கண்டினியூ கொடுத்துடலாம். ஓகேங்களா? ஸோ இதில் மோஸ்ட்லி நீங்கள் இதை என்ன மெஜாரிட்டி எல்லா கரண்ட் அக்கௌண்ட்லேயும் என்னவா இருக்கும் அப்படின்னா, ஆதார் கார்டு, பேன் கார்டு. ஓகேவா? சோலோ ப்ரொப்ரைட்டர்ஷிப் அப்படின்னா, நீங்கள் எப்போ ஸ்டார்ட் பண்ணீங்க, உங்களோட மந்த்லி டர்ன் ஓவர் எவ்வளவு, இயர்லி டர்ன் ஓவர் எவ்வளவு, அடுத்து நீங்கள் என்ன மாதிரி டைப் ஆஃப் பிஸ்னஸ்ஸு, இது என்ன மாதிரி ஒர்க்கு அப்படிங்கிறத கேட்டிருப்பாங்க. இவ்வளோ தான். ஸோ இதெல்லாம் கொடுத்துட்டு, அப்புறம் உங்களை பற்றி சின்ன சின்ன பர்சனல் டீட்டெயில்ஸ் கேட்டிருப்பாங்க. ஸோ இதெல்லாம் வந்து கொடுத்துருங்க. ஸோ இதெல்லாம் கொடுத்து முடிச்சுட்டு எல்லாமே கம்ப்ளீட் ஆயிடுச்சு அப்படின்னா, கீழே கம்ப்ளீட் பண்ணதுக்கப்புறம் கண்டினியூ கொடுத்துருங்க. அவ்வளோதான். ஸோ இப்போ மேரிடா, சிங்கிளான்னு கேட்டிருக்காங்க. ஸோ அதை கம்ப்ளீட் பண்ணிடலாம். இப்போ இதெல்லாமே கொடுத்துட்டு கேவிசி டீட்டெயில்ஸ்க்கு எல்லாமே படித்து பார்த்துட்டு, இந்த டிக் பாக்ஸையும் டிக் பண்ணிட்டீங்க அப்படின்னா, இப்போ வந்து உங்களுக்கு வந்து அக்கௌண்ட் வந்து க்ரியேட் ஆயிரும். ஃபுல்லாக க்ரியேட் ஆகிருக்காது. இப்போ நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, ஒரு பேப்பர் எடுத்துக்கணும், அண்ட் ஒரு பேனாவை எடுத்துக்கணும், பேன் கார்டை வச்சுக்கணும், ஆதார் கார்டையும் வச்சுக்கணும். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா, நமக்கு வந்து இவங்க ஷெட்யூல் பண்ணி வைக்க டைமில் நமக்கு வந்து கால் வரும். ஓகேவா? வாட்ஸ்அப்பில் கால் வரும். அந்த கால் அட்டன் பண்ணி, வீடியோ காலு, அந்த வீடியோ காலை அட்டன் பண்ணி நம்ம வந்து பேன் கார்டையும் ஆதார் கார்டையும் காமிக்கிற மாதிரி இருக்கும். அடுத்து நம்மளோட சிக்னேச்சரை லைவாக நம்ம பேப்பரில் போட்டு காமிக்கிற மாதிரி இருக்கும். அப்புறம் ஃபேஸை வச்சுட்டு நம்ம ஆடாமல் அசையாமல் இருந்தோம்னா ஒரு செல்ஃபி எடுத்துக்குவாங்க. அவ்வளோதான். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா, நமக்கு வந்து ஆட்டோமேட்டிக்காக நம்மளோட அக்கௌண்ட் டீட்டெயில்ஸ் எல்லாமே நமக்கு, அந்த கிட் எல்லாமே நம்மளோட அட்ரஸ்க்கு வந்து கொடுத்துருவாங்க. சரியா? ஸோ இவ்வளோ தான் கேஸ் இந்த ப்ராசஸ். இதுக்கப்புறம் அக்கௌண்ட்டை நீங்கள் யூஸ் பண்ணிக்கிறது தான். சரியா? இது கரண்ட் அக்கௌண்ட் மோஸ்ட்லி பிஸ்னஸ்க்காண்டி தான். அவ்வளோதான். இல்லைனா அதிகமாக ட்ரான்சாக்ஷன் வைக்கிறீங்க அப்படிங்களா, ரிஜிஸ்டரே பண்ணலைனாலும் அதிகமாக நான் ட்ரான்சாக்ஷன் வைப்பேன், அதிகமாக நான் விட்ரா பண்ணுவேன், நிறைய பேமெண்ட் வந்து எனக்கு வரும் அப்படிங்கிற பட்சத்தில் நீங்களும் வந்து ஓப்பன் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஸோ இப்போ நான் எப்படி ஓப்பன் பண்ணணும் அதே மாதிரி.